Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 9ல illustration 13 பார்க்குறோம். rectify the following journal entries. அவங்களே journal entries கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து நம்ம தான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி போட்டுட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து அவங்களே journal entries கொடுத்துட்டாங்க, நம்ம இதை ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போது சொல்யூஷன் எழுதிக்குவோம். ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ் பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ நம்ம டெபிட் கிரெடிட் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஃபர்னிச்சரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணால் என்ன அக்கௌண்ட் வரணும், எந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அசட்டோட நேம் தான் வரணும். குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். இப்போ இங்கே என்னத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபர்னிச்சர். அப்போது கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரணும். இப்போது இது வந்து ராங் என்ட்ரி, இது கரெக்ட் என்ட்ரி. இப்போ ரெக்டிஃபை என்ட்ரி எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்னிச்சர் டெபிட்டில் இருக்கா அதை அப்படியே டெபிட் பண்ணிவிடுவோம். இப்போ ராங் என்ட்ரியில் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, அதை அப்படியே கிரெடிட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5000 என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ராங்லி டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதிடுவோம். இப்போது நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், நிலா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நரேஷனில் சேலரி பெய்டு டு நிலா, சேலரியை வந்து நிலாவுக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்காங்க, நிலா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு எழுதிட்டாங்க. அப்போது கரெக்டான என்ட்ரி என்ன வரும், சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு நிலா அக்கௌண்ட் அப்படின்னு வரும். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? இது வந்து என்னது கரெக்ட் என்ட்ரி, இது ராங் என்ட்ரி. நிலா அக்கௌண்ட்டில் அவங்க வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் தான் கரெக்ட் என்ட்ரி. சேலரி என்ன பண்ணியிருக்கோம், டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ராங்காக என்ன பண்ணிட்டோம், நிலா அக்கௌண்ட்டில் போய் என்ட்ரு பண்ணிட்டோம். அப்போது நிலா அக்கௌண்ட் எங்கே வரும், கிரெடிட்டில் வரும். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு நிலா அக்கௌண்ட், சேலரி பெய்ட் டு நிலா ராங்லி டெபிட்டட் டு ஹர் அக்கௌண்ட் ரெக்டிஃபை. இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குரல் அமுது அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்ட் பெய்ட் டு குரல் அமுது, ரெண்ட்டை வந்து தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட கரெக்ட் என்ட்ரி என்ன, ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் பே பண்ணியிருக்கோம். அப்போ இதோட கரெக்ட் என்ன இருக்குது, கரெக்ட் என்ட்ரியில் ரெண்ட் டெபிட் இருக்குது, அப்படியே டெபிட் பண்ணி. ராங் என்ட்ரியில் யாருக்கு டெபிட் பண்ணியிருக்கோன்னா குரல் அமுதுக்கு. அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு குரல் அமுது அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு குரல் அமுது அக்கௌண்ட், ரெண்ட் பெய்ட் டு குரல் அமுது ராங்லி டெபிட்டட் டு ஹர் அக்கௌண்ட் ரெக்டிஃபை 2000 என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ், ஃபர்னிச்சரை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அசட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோமோ அதோட நேம் தான் வரணும். அதனால் இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட் வராது, சேல்ஸ்க்கு பதில் என்ன வரணும், ஃபர்னிச்சர் தான் வரணும். இப்போது கரெக்டான அக்கௌண்ட் என்ன வரும், கரெக்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர்னு வரணும், கரெக்ட் என்ட்ரி. ஆனால் ராங்காக என்ன பண்ணிட்டாங்க, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னு எழுதிட்டாங்க. இப்போது கரெக்டு ஃபர்னிச்சர் வந்து எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது, அப்படியே கிரெடிட்டில் இருக்கும். ஆப்போசிட்டில் என்ன வரணும், சேல்ஸ் வந்து ஆப்போசிட்டில் வரணும். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ் ராங்லி டெபிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபை. இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. எவ்வளோனா 9000. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கோதை மலர் அக்கௌண்ட். ஆனால் குட்ஸ் சோல்டு டு கோதை மலர் ஃபார் கேஷ், கேஷுக்கு தான் வந்து கோதை மலர்கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான என்ட்ரி என்ன வரணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படின்னு வரணும். இப்போ சேல்ஸுங்கிறது தான் கரெக்ட் என்ட்ரி. அப்போ சேல்ஸ் அப்படியே கிரெடிட்டில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவோம், கோதை மலர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 6000 என்ட்ரு பண்ணிடணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். Past journal entries to rectify the following errors located after the preparation of the trial balance, assuming that there exists a suspense account. Illustration 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, journal entries வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எரர்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு அஷ்யூம் பண்ணி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் அப்படின்னால என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் மெத்தட் தான் போடுவோம். ஒரிஜினல் மெத்தட் இதுக்கு என்ன வரும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னு வரும். அப்படி தானே போகிறோம். டோட்டல் சேல்ஸ் புக் கொடுத்துருக்காங்க, அப்போ கேஷ் டு சேல்ஸ் இங்கே வரும், கிரெடிட்டில் வரும். அதே ஒரிஜினல் மெத்தட் போட்டுடணும். இந்த கேஷுக்கு பதில்
கேஷ் உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஆப்போசிட்டில் இங்கே நான் ஒரிஜினல் என்ட்ரியில் ஆப்போசிட்டில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு போட போகிறோம். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஒரிஜினல் மெத்தட் தான், கேஷ் டு சேல்ஸ் தான். இந்த கேஷுங்கிற இடத்துக்கு பதிலாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டோம். ஏன்னா அண்டர் கேஸ்டிங் இந்த சேல்ஸ் புக் ரெக்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதணும். 2000 என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி 3000 வாஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக். நல்லா பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மெஷினரிங்கிறது ஒரு அசெட். இப்போ அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணால் அந்த அசெட்டோட நேம் தான் வரணும். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு தான் வரணும். ஆனால் மெஷினரி இங்கே போகிற பாருங்கள், மெஷினரி டு கேஷுங்கிறது தான் கரெக்ட் என்ட்ரி. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேசஸ் டு கேஷ்ன்னு சொல்லிட்டு ராங்காக என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ இது கரெக்ட் என்ட்ரி என்ன கொடுப்போம், மெஷினரிங்கிறது டெபிட்டில் தான் இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவோம், கிரெடிட்டில் பர்ச்சேஸை போட்டுருவோம். அப்போ மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளவு 3000. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி ராங்லி என்டர்ட் இந்த பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், எ கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் ₹45 டு மதி வாஸ் போஸ்டட் இன் ஹிஸ் அக்கௌண்ட். அவர் அக்கௌண்ட்டில் வந்து 54 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ 45ங்கிறது 54னா என்ன, இது ஓவர் கேஷ்னால் என்ன போடுவோம், ஆப்போசிட் மெத்தட் போடுவோம். இதோட ஒரிஜினல் மெத்தட் என்னது, கிரெடிட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ மதிய அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் தான் கரெக்ட் என்ட்ரி. மதிய அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான என்ட்ரி. ஆனால் இது வந்து ஓவர் கேஸ்ட் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் ஆனால் சேல்ஸ் டு மதி அப்படின்னு வந்துடும். அப்போது அந்த சேல்ஸுங்கிற இடத்துல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு டு மதி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 45லேருந்து 54லேருந்து 45 லெஸ் பண்ணிங்கன்னா 9, அதை மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 200. ஓவர் கேஸ்ட்னா அவனே கொடுத்துட்டாங்க. ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட் மெத்தட் போட போகிறோம். இதோட ஒரிஜினல் மெத்தட் என்னன்னா, பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் வரும், அதனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட்டில் வரும். அப்போ கேஷ் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் போடுவோம். ஓகேவா, இப்போது ஆப்போசிட் மெத்தடுங்கிறதுனால பர்ச்சேஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணிவிட்டு அந்த கேஷ் உள்ள இடத்துல எல்லாமே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு 200 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு, த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் 1122 were wrongly posted in the ledger 1222. அதிகமாக, அப்போ இது ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கு. ஓவர் கேஷ்னா ஆப்போசிட் மெத்தட். சேல்ஸ் புக்குக்கு சேல்ஸ் எங்கே வரும், எப்போதும் கிரெடிட்டில் வரும். கேஷ் டு சேல்ஸ்ன்னு தான் எழுதுவோம். இப்போ சேல்ஸ் வந்து இதுதான் ஒரிஜினல் மெத்தட். ஆப்போசிட் மெத்தட் போடணும், ஏன்னா ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கு. ஆப்போசிட் மெத்தடில் சேல்ஸ் அப்போ டெபிட் பண்ணணும், டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்ட வேண்டியதான். எக்ஸஸ் அமௌண்ட் கேரிட் ஃபார்வர்ட் இந்த சேல்ஸ் புக் ரெக்டிஃபைடு எவ்வளவு 100 டிஃப்ரென்ஸ். 1222லேருந்து 1122 லெஸ் பண்ணிங்கன்னா 100 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை மட்டும் தான் போடணும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.